இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். ஆஷாட நவராத்திரினா தஞ்சை பெரிய கோயில் களகட்டும் அத்தனை விதமான அலங்காரங்கள் அம்பாளுக்கு சாத்தப்படும். இதுக்கு பின்னாடி இருக்கின்ற வரலாற்று காரணங்கள் என்ன? இந்த வழிபாட்டு முறைகளுக்குரிய விளக்கம். இந்த விதைப்புக்கும் இந்த விவசாயத்திற்கும் உகந்த கடவுளாக யாரை பார்க்குறாங்க அப்படின்னா அன்னை வாராகி தேவியை பார்க்குறாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒரு கையில் வந்து ஏர் கலப்பையும் இன்னொரு இதில் உலக்கையும் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா முழுக்க நம்மளோட விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளோட வாராகி அம்மனை வந்து வீட்டில் வச்சுக்க கூடாது, அவங்க ரொம்ப உக்கிரமான தெய்வம், போர் தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. வீட்டில் வச்சு வழிபடலாம். அவங்க போர் தெய்வம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு மொழி இருக்குது. என்ன அப்படின்னா சதுரங்க சேனா நாயிகா அப்படின்ட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா லலிதாம்பிகையோட 4 வகை படைகளுக்கும் சேனாதிபதி. ஒரு கலசம், இந்த பித்தளைன்னு சொல்ல இந்த வெண்கலம் சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்திலான கலசம் இல்லை வெள்ளி, 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை நிரப்பி தண்ணீருக்குள்ளே மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஏலக்காய், எலுமிச்சம்பழம் எல்லாமே அந்த தண்ணீரில் போட்டு அதோட வாய்ப்பகுதியை மாவிள்ளையால் பரப்பி அதன் மேலே ஒரு தேங்காய் வச்சு இந்த தேங்காவை முதல்ல வரக்கூடியது இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருக்கிற வாராகி அம்மன் கோவில். அடுத்ததா ஸ்ரீ வாராகி அம்மன் எங்கே இருக்காங்கன்னா நம்ம சென்னை வேளச்சேரியில் கோவிலில் இருக்காங்க. அடுத்ததா அதே ஸ்ரீ வாராகி அம்மன் அப்படிங்கிற பேரில் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலை பொறுத்த வரைக்கும் 9 நாட்களும் 9 விதமான அலங்காரங்கள் இருக்கு. முதல் நாள் பார்த்தோம்னா இனிப்பு அலங்காரம். இந்த இனிப்பு அலங்காரம் என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா லட்டு, சர்க்கரை பொங்கல், இனிப்பு வகைகள் என்ன கிடைக்குதோ நீங்கள் பண்ணலாம். இப்படி இந்த முதல் நாள் போய் நம்ம வணங்குறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் சார்ந்தும் அன்னை வாராகி சார்ந்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய கோ-ஃபவுண்டர், ஜோதிட ஆசிரியர் அருளரசி பொதுவுடைமூர்த்தி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த நேர்காணல்ல ஆஷாட நவராத்திரி சார்ந்து நிறைய உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு காத்திருக்கோம். பொதுவா ஆஷாட நவராத்திரி அப்படின்னாலே நம்முடைய கண்களுக்கு முன்னாடி வர்றது ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சை பெரிய கோயில்ல இருக்க அன்னை வாராகி தான். அழகழகான அலங்காரத்தோடு பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அருள் பாலிக்கிற அந்த ஒரு அமுத பார்வை அவங்க கிட்ட கிடைக்கும். பார்க்கும் பொழுதே வந்து அப்படியே பரவசம் ஆகிற மாதிரியான ஒரு அருள் கடாட்சம் நிறைந்த அம்பாள் அன்னை வாராகி. இன்னைக்கு ஆஷாட நவராத்திரினா தஞ்சை பெரிய கோயில் களகட்டும் அத்தனை விதமான அலங்காரங்கள் அம்பாளுக்கு சாத்தப்பட்டிருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கின்ற வரலாற்று காரணங்கள் என்ன? இந்த வழிபாட்டு முறைகளுக்குரிய விளக்கம் என்ன? முதல்ல வந்து இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நினைவுக்கு வர்றதெல்லாம் இந்த நவராத்திரி அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த நவராத்திரி எதுலேருந்து நம்மளுக்கு தொடக்கமாக அமையுது அப்படின்னா அந்த காலத்தில் சாக்த வழிபாடு அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது. அது என்ன சாக்த வழிபாடு அப்படின்னா முதலாக இந்த ஆதிபராசக்தி அம்பிகையை முதன்மையாக கொண்டு வழிபாடு பண்ணுறதுக்கு பேர் தான் சாக்த வழிபாடு. அது ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆதிபராசக்தியை இந்த அகிலத்திற்குரிய சக்தியாக நினச்சி வழிபாடு பண்ணுறது தான் இந்த சாக்த வழிபாடு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த சாக்த வழிபாடு பண்ணும்போது பொதுவாக அந்த முன்னாடி உள்ள காலங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 மாதம் இருக்கு அப்படின்னா 12 மாதங்களுக்குமே நவராத்திரி கொண்டாடி இருக்காங்க. அதுல இந்த 12 மாதங்களும் அப்படியே வெகுப்பா படிப்படியா குறைஞ்சு காலப்போக்கில் இப்ப 4 நவராத்திரிகள் மட்டும்தான் இருக்கு. அந்த 4 நவராத்திரிகள் என்னென்ன அப்படின்னா வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, சாரதா நவராத்திரி. நம்மளுக்கு ஆனால் பொதுவாக தெரிஞ்சது நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஆயுத பூஜையோட தொடர்புடையதாக வரக்கூடிய நவராத்திரி மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வரும். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த கொண்டாடிட்டு இருக்க இந்த 4 நவராத்திரிகள்லேயே ரொம்ப சிறப்பு மிக்கது தான் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது. இதற்கு ஏன் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னா இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடியதுனால இந்த நவராத்திரிக்கு பேர் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது. எல்லா நவராத்திரி நம்ம வந்து புரட்டாசி மாதத்தோடு தொடர்ந்து வர்ற அந்த நவராத்திரியில் என்ன பண்ணுவோம்னா எல்லா விதமான
முக்கியமான அம்பாளுக்குரிய வழிபாடும் இருக்கும். ஆனா இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கும் பொழுது வாராகி அம்மனை முதன்மைப்படுத்தி தான் இந்த நவராத்திரி இருக்கு அப்படிங்கும் பொழுது இதற்குரிய காரணம் என்ன? பொதுவா இந்த ஆஷாட மாதம் அப்படிங்கிறது ஆனி மாத அமாவாசை முடிவுல தொடங்கி ஆடி மாத அமாவாசைக்கு முதல் நாள் முடிகிறது தான் இந்த ஆஷாட மாதம் அப்படிங்கிறது. இப்போ என்ன அப்படின்னா, ஏன் இதை குறிப்பா இந்த ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்துலலாம் இப்போ வந்து பருவமழை வந்து முன்ன பின்ன இருக்கு காலத்துல. ஆனா அந்த காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுன்னா, பருவமழை கரெக்டா இந்த ஆனி மாதத்துலேருந்து ஆடி மாதத்துக்குள்ள கட்டாயம் பருவமழை தொடங்கிடும். இந்த பருவமழை தொடங்கினதை மக்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, அவங்களோட விதைப்புக்குரிய காலமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப விதைப்புக்குரிய காலமா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு தர வந்து மக்கள் வணங்குறாங்க. இப்ப நம்மளும் அப்படிதான், ஒரு குறிப்பிட்ட சீசன் வந்தா ஒரு கடவுளை வந்து தூக்கி வச்சுட்டு அவங்கள மட்டுமே பர்டிகுலரா நம்ம வழிபாடு பண்றோம். அதே மாதிரி ஆனா அப்ப காரண காரியத்தோட செஞ்சாங்க. அப்ப இந்த விதைப்புக்கும் இந்த விவசாயத்திற்கும் உகந்த கடவுளா யாரை பாக்குறாங்க அப்படின்னா, அன்னை வாராகி தேவியை பாக்குறாங்க. அவங்கள பார்க்கும்போதே கையில வந்து ஏர் கலப்பையும் இன்னொரு இதுல உலக்கையும் வச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முழுக்க நம்மளோட விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளோட வாழ்வை மேம்படுத்துறதுக்காகவும் வந்தவ தான் இந்த அன்னை வாராகி அப்படின்னு சொல்லி இந்த ஆஷாட மாதத்துல அவங்கள வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட தொடக்கமா தான் இந்த ஆஷாட நவராத்திரியும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆஷாட நவராத்திரி மக்கள் மத்தியில ஒரு மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. எப்ப இந்த ஆஷாட நவராத்திரி துவங்குது, எப்ப நிறைவடைகிறது? இந்த ஆஷாட நவராத்திரி வந்து பொதுவாகவே ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி வரக்கூடிய 9 நாட்கள்லையும் இந்த ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படுது. இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி ஜூலை 15 தொடங்கி ஜூலை 23 தேதி வரைக்கும் இந்த வருடம் கொண்டாடப்பட இருக்குது. பொதுவாக இப்போ ஆஷாட நவராத்திரி அப்படிங்கும் பொழுது பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் அம்பாளுக்குரிய பூஜைகள் எல்லாமே நடக்கும், நைவேத்தியம் படைக்கிறது இருக்கும். ஆனா வீடுகள்ல இருக்க மக்கள் நம்மளும் இந்த ஆஷாட நவராத்திரியை கொண்டாடலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருந்தாங்கன்னா வீட்டுல ஆஷாட நவராத்திரி பூஜை எப்படி பண்ணணும்? வீட்லயும் நம்ம கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா கொண்டாடலாம். இதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா, நம்ம எப்பவும் கொண்டாடுற மாதிரி நம்மளோட பூஜை அறைகளை சுத்தம் படுத்திட்டு வீட்டில் கண்டிப்பாக இந்த வாராகிய வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன படமோ இல்லை ஒரு சிறிய அளவிலான ஒரு சிலையோ இருக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்கள விரும்பி வணங்குறவங்க வச்சுக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் இந்த நேரத்துல ஒரு சர்ச்சை, வாராகி அம்மனை வந்து வீட்டுல வச்சுக்க கூடாது, அவங்க ரொம்ப உக்கிரமான தெய்வம், போர் தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. வீட்டுல வச்சு வழிபடலாம்? அவங்க போர் தெய்வம்னு ஏன் சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு மொழி இருக்கு. என்ன அப்படின்னா, சதுரங்க சேனா நாயிகா அப்படின்ட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, லலிதாம்பிகையோட 4 வகை படைகளுக்கும் சேனாதிபதி இவங்க தான். ஒரு படை 2 படை இல்ல, 4 வகை படைகளுக்குமே சேனாதிபதியா இருக்கிறவங்க இவங்க தான். அப்படிப்பட்டவங்கள ஒரு போர் ராஜராஜ சோழனே என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு போர் தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி, அவர் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் சரி யாரை வழிபடுறாருன்னா, அவர் ஏற்படுத்தின அந்த பெருவுடையார் கோவில்ல இருக்கிற வாராகி அம்மனை வந்து வணங்கி வழிபட்டுட்டு தான் போறாரு. அப்படி இருக்கும்போது இவங்கள போர் தெய்வமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா அவங்க நம்ம மனதுல நிறுத்தி தியான முறையில வழிபாடு பண்ண முடியுமோ அப்படி அவங்கள வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்றப்போ, இப்ப வீட்டிலேயே நீங்க இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களோட ஒரு சிறிய அளவிலான சிலையோ இல்ல படமோ இருக்கு அப்படின்னா அதை தினம் சுத்தப்படுத்தி காலை மாலை 2 வேளையுமே விளக்கேற்றணும். விளக்கேற்றி நீங்க பூ, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு இதையெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ, இவ்வளவுதான் செய்யணும் அவ்வளவுதான் செய்யணும்னு இல்லை, என்ன செய்ய முடியுமோ, இல்லை என்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் 2 பழம், வெத்தலை பாக்கு, இல்லை 1 டம்ளர் பால், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவையானது. அதை மட்டும் அந்த பாலில் சர்க்கரை கலந்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வந்து சர்க்கரைங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த நாட்டு சர்க்கரை. அதனால சர்க்கரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பால் கலந்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லை எங்ககிட்ட சிலையும் இல்லை, எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோவும் இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு கலசம், இந்த பித்தளைன்னு சொல்ல, இந்த வெண்கலம் சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்திலான கலசம் இல்லை வெள்ளி, 2ல் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரை நிரப்பி தண்ணீருக்குள்ள மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஏலக்காய், எலுமிச்சம்பழம் எல்லாமே அந்த தண்ணீரில் போட்டு அதோட வாய்ப்பகுதியை மாவில்லையால் பரப்பி அதன் மேலே ஒரு தேங்காய் வச்சு, இந்த தேங்காவை ஒரு மணப்பலகை வச்சு அந்த மணப்பலகை மேலே பச்சரிசி மாவால் கோலம் போட்டு வாழை இலை இல்லை ஒரு தாம்பூலத்தட்டு உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதன் மேலே வச்சு நீங்கள் இந்த கலசத்தை வச்சு முதல்ல வணங்கணும். என்னன்னு சொல்லி வணங்கணும் அப்படின்னா, அம்மா நாங்கள் இந்த கலசத்தில் உன்னை எழுந்தருள பண்ணியிருக்கோம், எங்களோட இந்த தினமும் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டு உன்னோட கடைக்கண் பார்வையை, உன்னோட அருளை எங்களுக்கு குடுமா வாராகி தாயே அப்படின்னு சொல்லி வணங்கணும். வணங்கிட்டு அந்த கலசத்துக்கும் தினமும் நீங்கள் பூக்கள் படைக்கலாம், விளக்கேற்றலாம். இதே மாதிரி என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ செஞ்சு நீங்கள் அதை வச்சு படைச்சு இப்படி இந்த மாதிரியான முறைகளில் வீட்டில் சாமி கும்பிடலாம். கண்டிப்பா. பொதுவா வாராகி அம்மனினுடைய வழிபாட்டுக்குரிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளா சொல்றது பஞ்சமி திதியை தான்.
ஏன் பஞ்சமி திதி அப்படின்னா வாராகி அம்மனுக்கு இவ்வளவு விசேஷம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதோடு சேர்த்து கிராமப்புறங்கள்ல வாராகி அம்மனினுடைய வழிபாடு முன்னாடி காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு, தற்காலத்திலும் அது கடைபிடிக்கப்படுது? கட்டாயமா ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த வழிபாடுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இப்ப கொண்டு வர்றதுனால இதோட வழிபாடை வந்து நம்ம வந்து இப்பதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லா வழிபாடுகளுமே நம்மளோட முன்னோர்கள் காலம் தொட்டு எடுத்துட்டு வந்தது தான் நம்ம வந்து திரும்ப எடுத்து அதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தா இந்த சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சப்த மாதர்கள்ல ஒருவர் தான் வந்து இந்த வாராகி தேவி. இவங்க என்ன ஏன் சப்த மாதர்கள்னு இவங்களுக்கு பேர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் இவங்களுக்கு பங்கு இருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சப்த மாதர்களோட சேர்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு பஞ்சமி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இது ஏன் இந்த பஞ்சமி அப்படின்னா, கையில இந்த கலப்பையும் உலக்கையும் கொண்டிருக்கிறதுனால பஞ்சம் போக்குபவள், மனிதனோட வாழ்க்கையில பஞ்சம் போக்குற தெய்வமே இவங்க தான் அப்படின்னும், முழுக்க முழுக்க பஞ்சமி திதி அப்படிங்கிறது அன்னை வாராகிக்கு தான் உரியது. அதனாலதான் பஞ்சமி அப்படிங்கிற பெயர்லயும் இவங்க அழைக்கப்படுறாங்க. இந்த சப்த மாதர்களை அந்த காலம் தொட்டு வணங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்பவும் சப்த மாதர்கள்ல ஒருவர் வாராகியா இருக்காங்க. அதை இந்த எல்லை தெய்வம், காவல் தெய்வம் கோவில்கள்ல வச்சு சப்த மாதர்களை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து வெளில வந்து நகர்ப்புறங்களுக்கு வரும்போது இந்த அன்னை வாராகியவே தனியா எடுத்துட்டு வந்து அன்னை வாராகி தேவிக்கு இந்த பஞ்சமி திதி தான் முழுக்க முழுக்க அவங்களுக்கு உரிய திதி. அதனாலதான் இந்த பஞ்சமி திதியை அவங்களுக்கு பயன்படுத்துறோம். இதுல வந்து ஒரு பேச்சு மொழியிலே இருக்கு. என்ன அப்படின்னா, ஆஷாட பஞ்சன பூஜா பிரியை நமக. இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க மற்ற எல்லா பஞ்சமிகளையும் விட இந்த ஆஷாட மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி திதியில முழுக்க முழுக்க எனக்கான வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா நான் அதை பிரியத்தோட ஏத்துக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லல, அன்னை வாராகியே சொல்லியிருக்காங்க. இது லலிதா சகஸ்ரநாமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை வந்து அவங்களே என்ன பண்றாங்கன்னா, நானே பிரியத்தோட ஏத்துக்குவேன். நீங்க மத்த எந்த பஞ்சமியில செஞ்சாலும் இந்த ஆஷாட மாதத்துல வரக்கூடிய பஞ்சமியில செஞ்சீங்கன்னா நான் அதை அப்படியே பிரியத்தோட ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆஷாட மாதத்துல வரக்கூடிய, அதுவும் ஆஷாட நவராத்திரியில நடுநாயகமா வர்ற நாள் எது அப்படின்னா இந்த பஞ்சமி திதி. நீங்க மற்ற இந்த 9 நாட்கள்ல எந்த நாட்களை பயன்படுத்தினாலும் இல்லைன்னாலும் இந்த நடுநாயகமா வரக்கூடிய பஞ்சமி திதியை முழுக்க முழுக்க இந்த அன்னை வாராகியோட வழிபாட்டுக்காக பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா மேம். பொதுவா 9 நவராத்திரி அப்படின்னாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்துல அம்பாளை வழிபடுவோம். இந்த 9 நாள் அப்படிங்கும் பொழுது என்னென்ன மாதிரியான ரூபத்துல அம்பாளை வழிபடலாம்? ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா வந்து 9 சக்தி வடிவங்களா நம்ம 9 நாளும் வழிபடுறோம். பொதுவா நம்ம வந்து இந்த புரட்டாசி மாத அமாவாசை எடுத்துக்கிட்டாலே 9 சக்தி வடிவங்களா வழிபடுறோம். அதே மாதிரி தான் இந்த அன்னை வாராகி தேவியையும் 9 சக்தி வடிவங்களா நம்ம வழிபடுறோம். அதுல முதலாவதா வரக்கூடியவங்க யாரு அப்படின்னா மகா வாராகி. இந்த மகா வாராகிங்கிறவங்க ஆதி வடிவமா இருக்கவங்க. அடுத்தது லகு வாராகி. இந்த லகு வாராகி அப்படிங்கிறவங்க அருள் வடிவமா இருக்கவங்க. அடுத்தது ஸ்வப்ன வாராகி அப்படிங்கிறவங்க கனவுல வந்து நம்மளை வழி நடத்துறவங்க. அடுத்ததா இந்த தண்டநாத வாராகி. தண்டநாத வாராகி அப்படிங்கிறவங்க இந்த படை தளபதியா இருக்கவங்க. அடுத்ததா அன்னபூர்ணேஸ்வரி வாராகி. இவங்க யாரு அப்படின்னா உணவு மற்றும் அதற்கான வளத்தை நம்மளுக்கு கொடுக்கறவங்க. அடுத்ததா வரவங்க யாரு அப்படின்னா சத்ரு சம்ஹார வாராகி. நம்மளை எதிரிகளை அழிக்கக்கூடிய வடிவத்துல வந்து நம்மளை எதிரிகள் கிட்ட இருந்து காக்கிற வடிவத்துல இருக்கிறவங்க. அடுத்ததா வரவங்க யாருன்னா திரிபுரா வாராகி. இந்த திரிபுரா வாராகில முப்பரிமாண சக்தியையும் வடிவத்திலையும் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறவங்க. அடுத்ததா இருக்கிறது ராஜசியாமலா வாராகி. இவங்க யாரு அப்படின்னா அரசியல் மற்றும் அதிகார பலத்தை கொடுக்குற வகையில வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறவங்க. அடுத்ததா வரக்கூடியவங்க சித்தி தாத்ரி வாராகி. இந்த சித்தி தாத்ரி வாராகிங்கிறவங்க சகல சக்திகளையும் சகல சித்திகளையும் நம்மளுக்கு அளிக்கக்கூடியவங்க. அடுத்ததா இருக்கிறவங்க ராஜசியாமலா வாராகி. இவங்க வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன வளமெல்லாம் இருக்கணுமோ, எப்படியெல்லாம் செல்வ செழிப்போட இருக்கணுமோ, எல்லா ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வாழ்க்கையை கொடுக்குற ரூபத்துல நம்மளுக்காக அருள் கொடுக்குறவங்க. இந்த மாதிரி 9 நாட்களும் 9 விதமான சக்தி வடிவங்கள்ல அவங்களோட அருளை நம்மளுக்கு வாரி வழங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. மேம், இப்ப நம்ம ஆஷாட நவராத்திரினாலே அது தஞ்சை பெரிய கோயில்ல தான் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடப்படும் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருந்தோம். அந்த வகையில 9 நாட்களும் அந்த கோயில்ல என்ன மாதிரியான அலங்காரத்துல என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் படைச்சு அம்பாளை வழிபடுவாங்க? இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம இந்த வாராகி அப்படின்னு சொன்னாலே நம்மளோட முதல்ல நினைவுக்கு
வருது இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் தான். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இந்த ஆஷாட நவராத்திரி இப்போ வந்து நான் ஒரு நாளாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறப்போ வந்து இவங்களால இங்கேருந்து தஞ்சாவூர் போக முடியாது. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிலன்னு குறிப்பிட்ட இடங்களில் இந்த வாராகி அம்மனை வழிபாடு பண்ணலாமா, இந்த 9 நாளில் ஒரு நாள் பண்ணலாமா, இல்லை பஞ்சமி திதியில் பண்ணலாமா அப்படின்னா கட்டாயம் பண்ணலாம். அதில் முதல்ல வரக்கூடியது இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருக்கிற வாராகி அம்மன் கோவில். அடுத்ததா ஸ்ரீ வாராகி அம்மன் எங்கே இருக்காங்கன்னா நம்ம சென்னை வேளச்சேரியில் கோவிலில் இருக்காங்க. அடுத்ததா அதே ஸ்ரீ வாராகி அம்மன் அப்படிங்கிற பேரில் உறையூர் திருச்சியில் இருக்காங்க. அடுத்ததா ஸ்ரீ சுயம்பு வாராகி அம்மன் அப்படிங்கிற பேர்ல உத்தரகோசமங்கை ராமநாதபுரத்துல இருக்காங்க. அடுத்ததா ஸ்ரீ இந்த கந்தாசிரமம் தாம்பரம் சென்னையில் வாராகி அம்மன் இருக்காங்க. அடுத்ததா வந்து ஸ்ரீ வாராகி வள்ளி அம்மன் அப்படிங்கிற பேர்ல கொட்டிவாக்கம் சென்னையில் இருக்காங்க. இந்த தலங்கள்ல முதல்ல நீங்க ஒரே ஒரு தடவை அன்னை வாராகியை போய் பார்க்க பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். எப்படி தஞ்சாவூர்ல இந்த ஆஷாட நவராத்திரி இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த மற்ற தலங்களிலேயும் அதே முறையில் சிறப்பாக கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தாண்டி முதல்ல இந்த இறைவன் இறைவி யாரா இருந்தாலும் எங்க குடியிருப்பாங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற தகுந்த இடம் வந்து நம்மளோட மனது தான். ஏன்னா அன்னை வாராகின்னு மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களும் ஒரு இடத்துல குடியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளோட மனசு தான். அதனால என்றென்றைக்குமே அந்த அன்னை வாராகி தேவி நம்மளோட மனசுலையும் குடியிருப்பாங்க. உள்ளம் ஒரு பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு நீங்க சொன்ன திருக்கோயில்கள்லாம் இங்க இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது. நிச்சயம் இது பார்க்குறவங்களுக்கு வந்து இங்கெங்க போயும் நம்ம வந்து அம்பாளை வந்து அன்னை வாராகிய வந்து ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வழிபட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். 9 நாட்களுக்குரிய 9 அலங்காரங்கள் என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் படைச்சு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலை பொறுத்த வரைக்கும் 9 நாட்களும் 9 விதமான அலங்காரங்கள் இருக்கு. முதல் நாள் பார்த்தோம்னா இனிப்பு அலங்காரம். இந்த இனிப்பு அலங்காரம் என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா லட்டு, சர்க்கரை பொங்கல், இனிப்பு வகைகள் என்ன கிடைக்குதோ நீங்க பண்ணலாம். இப்படி இந்த முதல் நாள் போய் நம்ம வணங்குறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா குடும்ப ஒற்றுமை, இந்த செல்வ வளம், தொழிலில் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து கட்டாயம் கிடைக்கும். இதோட சேர்த்து ஒருத்தருக்கு சுக்கிரன் பலம் அதிகமாகி அவருக்கு இந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் அவர் எதிர்பார்க்காத வகையில் அமையும். அதை தான் வந்து இந்த முதல் நாள் அலங்கார வழிபாடு நம்மளுக்கு சொல்லுது. அடுத்ததாக 2ஆம் நாள் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் அலங்காரம். இந்த மஞ்சள் அலங்காரம் அப்போ நைவேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் கலந்த பால் இல்லைன்னா கடலை பருப்பு சுண்டல் பண்ணலாம். இப்போ இதனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு சீக்கிரமாகவே கிட்டும். இல்லை திருமணத்துக்காக முதல் தடவையாக அந்த அன்னை வாராகியை போய் அன்னைக்கு வழிபாடு பண்ணாலும் சரி திருமண வாழ்வு சீக்கிரமாக கிட்டும். இதோட சேர்த்து என்ன கிடைக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு குரு ரொம்ப பலம் பெற்று அவருக்கு இந்த திருமண யோகம், புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா இந்த 2ஆம் நாள் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும். 3ஆம் நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குங்கும அலங்காரம் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன நைவேத்தியமாக பண்ணலாம் அப்படின்னா வெல்லம் கலந்த பாயசம் பண்ணலாம். எப்போவுமே வந்து நம்ம இந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தி பண்ணுவோம். ஆனால் வெல்லம் தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தம், வெல்லம் சர்க்கரை. அதனால நீங்கள் அதை பயன்படுத்தி பாயசம் செஞ்சு அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க. இப்படி இந்த வெல்லம் கலந்த பாயசம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நான் வந்து எனக்கு நிம்மதியே இல்லை, ஏண்டா இந்த வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகான விதத்தில் மாற்றி கொடுக்குற ஒரு வழியாக அன்னை வாராகி காட்டுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து என்ன அப்படின்னா செவ்வாய் பலம், ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் ரொம்ப பலம் பெற்று இந்த நிலம், வீடு, தைரியம் எல்லாமே தானாகவே வந்து அமையும். பொதுவாகவே அன்னை வாராகி வந்து விவசாயத்தோட நம்ம வந்து தொடர்பு படுத்தி சொன்னோம். அவங்க முழுக்க முழுக்க நிலம் சார்ந்த தெய்வம். இந்த யார் ஒருத்தருக்கு இந்த செவ்வாய் பலம் பெற்று ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும், வீடு வாங்குறதுக்கான ஒரு அடித்தளம் அன்னைக்கு அமைக்கப்பெறும். அது மாதிரியான தைரியம் எங்கேருந்து தான் தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு தைரியத்தை இந்த 3ஆம் நாள் வழிபாடை நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்ததா 4வது நாள் என்ன அலங்காரம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தன அலங்காரத்தில் இவங்க இருப்பாங்க. இந்த 4வது நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா பால் பாயசம் பண்ணலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த 4ஆம் நாள் அலங்காரமும் ஒருத்தருக்கு வந்து என்ன புகழ், கீர்த்தி என்னெல்லாம் வேணும், ஒருத்தர் வந்து தன்னோட குழந்தைகள் வந்து ஒரு நல்ல முறையில் நல்ல நெறிமுறைகளில் நல்ல பண்புகளோட வளரணும் அப்படின்னா அதற்கு இந்த 4ஆம் நாள் வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட சேர்த்து இந்த 4வது நாள் வழிபாடு என்ன நம்மளுக்கு தருதுன்னா ஒருத்தருக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவரோட இடத்துல கட்டத்தில் சந்திரன் வந்து பலமாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட இந்த சந்திரனோட பலத்தை அதிகப்படுத்தி கொடுத்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை எல்லாம் நீக்கி ஒரு தெளிவான பாதையில் போகிறதுக்கான ஒரு வழியாக அன்னை வாராகி இன்னைக்கு காட்டுவாங்க. அடுத்ததான் 5ஆம் நாள் என்ன அலங்காரத்தில் இருப்பாங்க அப்படின்னா தேங்காய் பூ அலங்காரத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் சாதம் பண்ணலாம் நம்ம.
இதெல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணும்போது பித்ருக்களோட அருள் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். குடும்பத்தோட வளம் இன்னும் அதிகமாகும். குடும்பத்தோட வளம் அதிகமாகுதுன்னா அடுத்து குடும்பத்துல பலம் ஒண்ணாகும், ஒற்றுமை அதிகமாகும். இத மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நம்மள கொண்டு போவாங்க. இந்த தேங்காய் பூ அலங்காரத்தை நம்மள பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் இந்த பித்ருக்களோட அருளோட சேர்த்து ராகு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒருத்தருக்கு. எனக்கு ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல, இந்த ராகு ஏன் இப்படி வைக்கிறாருன்னே தெரியல அப்படின்னா, நீங்க அன்னைக்கு இந்த அலங்காரத்தோட போய் அவங்க அன்னை வாராகிய வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, அவங்க அந்த அருள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து இந்த ராகு தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி ஒரு நல்ல தெளிவான வழியை உங்களுக்கு காட்டுவாங்க. அடுத்ததா 6வது நாள் மாதுளம் பழம் அலங்காரத்துல இவங்க இருப்பாங்க. இது பார்க்கும் பொழுதே நமக்கு அப்படியே கண்களுக்கே குளிர்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும் இந்த அலங்காரம். நம்ம இதை ஒன்று சொல்லும் போது நம்மளே அவங்கள உருவகப்படுத்திக்கிட்டு இந்த அலங்காரங்கள்ல இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு நம்ம இருந்த இடத்துல இருந்து நினைச்சு பார்த்தோம்னாலே அவங்களோட அருள் நம்ம மேல அப்படியே தான் விழும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த 6ஆம் நாள் மாதுளம் பழம் இவங்களுக்கு நைவேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதுளம் பழத்தையே வைக்கலாம். இவன் நம்மளுக்கு தெரியும் மாதுளம் பழம் இதனால என்ன பலன் அப்படின்னா, இந்த இரத்த சம்பந்தமான நோய்கள் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அந்த நோய்களை எல்லாம் நீக்கி அதற்கான அருள் கொடுக்கறனால இந்த 6ஆம் நாள் வழிபாடை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப ரத்த சம்பந்தமான நோய்கள் தானா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லை. எந்த விதமான நோய்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 6ஆம் நாள் உங்களோட வாராகி வழிபாடு பக்கத்துல உள்ள கோவில்ல நடக்குது, இல்ல நீங்க வீட்டிலேயே மனதார வழிபாடு பண்ணாலும் சரி, அதற்குரிய முழு பலன் ஒரே ஒரு மாதுளம்பழத்தை வீட்டுல வச்சு கூட நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அதற்குரிய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதோட சேர்த்து இன்னும் நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு இந்த சூரியனோட பலம் அதிகம் பெற்று ஒரு ஆட்சி அதிகாரம், ஒரு தலைமை பண்பு ரொம்ப நாள் நிலைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு தலைமை பண்பு பண்ற இடத்துல போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு அதற்குரிய வழிபாட்டிற்குரிய உகந்த நாளா இந்த 6ஆம் நாள் வழிபாடை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா வரக்கூடியது 7வது நாள். 7வது நாள் எதுல அலங்காரம் பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க நவதானியங்களால அலங்காரம் பண்றாங்க. அப்ப என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, நவதானியத்தையும் அப்படியே வைக்கலாம், இல்ல நவதானியம் சுண்டல் கூட நம்ம வைக்கலாம். இப்படி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில எப்படி இந்த நவதானியங்கள்ல எல்லாம் கலந்துருக்கோ அதே மாதிரிதான் ஒருத்தரோட வாழ்க்கையில இன்பம், துன்பம், கசப்பு எல்லாமே நிறைந்திருக்கும். இதை எல்லாத்தையும் ரொம்ப துன்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இந்த துன்பங்களை எல்லாம் கலந்து வாழ்க்கைய ஒரு சமநிலையில கொண்டு போவாங்க. இதோட சேர்த்து யாரெல்லாம் எனக்கு நவகிரக தோஷம் இருக்கு, என்னால நவகிரகத்தினால இந்த கிரகத்தினால எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிற நீங்க இந்த நவதானியம் அலங்காரத்துல போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா இந்த நவகிரகங்களோட தாக்கங்கள்லாம் ஓரளவு குறைஞ்சு வாழ்க்கையில ஒரு சமநிலை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா 8வது நாள் அலங்காரம். இந்த 8வது நாள் அலங்காரம் எதுல பண்றாங்கன்னா வெண்ணெய், முழுக்க முழுக்க வெண்ணெய் அலங்காரம் பண்றாங்க. இவங்களுக்கு நைவேத்தியமா என்ன வைக்கலாம் அப்படின்னா வெண்ணெய் வைக்கலாம். இந்த வெண்ணெய் அலங்காரத்தினால என்ன கிடைக்குது அப்படின்னா, குழந்தைகளோட உடல் நலமோ மனநலமோ எதுவா இருந்தாலும் அது சரியான நிலைக்கு நம்மளால கொண்டு வர முடியும். இதையெல்லாம் தாண்டி நம்ம மனசுக்கே ஒரு அமைதி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்மளே யோசிப்போம், இந்த மனசு அமைதியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அமைதியை இந்த 8ஆம் நாள் வழிபாடு நம்மளுக்கு கொடுக்கும். இதோட சேர்த்து நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, இந்த வெண்ணெய் வழிபாடை நம்ம போய் பார்க்கறதுனால இந்த ஒருத்தரோட கட்டத்துல புதன் பலன் அதிகமாகி அவங்களோட குழந்தைகளோட கல்வியில முன்னேற்றம், இந்த மன அமைதி கிடைக்கிறது. குழந்தைகளை எந்தெந்த வழியிலெல்லாம் நெறிப்படுத்தலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அது எல்லாத்திற்கும் நெறிப்படுத்துறதுக்கு ஒரு உதவி செய்யற ஒரு நாளா இந்த 8ஆம் நாள் அலங்காரம் இருக்கும். அடுத்ததா கடைசியா வரக்கூடிய இந்த 9வது நாள். இப்போ 9ஆம் நாள் அலங்காரமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இறுதி நாளா காய் கனி அலங்காரத்துல இருப்பாங்க அந்த அம்மா. இப்போ என்ன நைவேத்தியம் பண்ணலாம்னா, அனைத்து வகையான காய் கனிகளையும் நம்ம நைவேத்தியமா வைக்கலாம். இப்படி வைக்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, நினைத்த காரியம் நிறைவேறும். நம்ம ஒரு காரியம் நினைச்சிட்டு இருப்போம் இது நடக்கணும் அப்படின்னு, நினைத்த காரியம் நடக்கிறதுக்கான நாளா இந்த 9வது நாள் வழிபாட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி போய் வழிபடுறதுனால இங்கே நம்மளுக்கு சொல்லிட்டோம் அனைத்து வகை காய் கனி, அப்போ சகல ஐஸ்வர்யங்களும் இந்த ஒரு நாள் வழிபாட்டுல நம்ம வாங்கிக்க முடியும். அப்ப மற்ற எல்லா நாட்களையும் விட இந்த 9வது நாள் வழிபாட்டையாவது தவற விட்டுறாம கட்டாயமா போய் செய்யணும். அது மட்டும் இல்லாம யார் ஒருத்தருக்கு இந்த கேது சனி தொடர்பான பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் போய் வழிபாடு பண்றீங்கன்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி வாழ்க்கையில ஒரு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு புதிய தொடக்க நாளா அந்த அன்னை வாராகி நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாங்க. நீங்க அந்த 9 நாள் அலங்காரம் சொன்னதே கண்டிப்பா அந்த 9 நாள் அலங்காரத்தையும் நம்ம கண்கூடா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் ஆசையும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் நம்முடைய வீடுகள்லயே அம்பாளுக்கு அந்த அலங்காரம் பண்ணி வழிபடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகமும் எங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. ஒரு A to Z வாராகி அம்மனுக்குரிய வழிபாட்டு முறைகளை
இன்னைக்கு எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாரும் இந்த ஆஷாட நவராத்திரியை தவற விடாம அம்பாளினுடைய அருள் அனுகிரகத்துக்கு பாத்திரமாயி அவங்களுக்கும் அந்த எல்லாம் வல்ல அன்னை வாராகியினுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நம்மளும் வேண்டிப்போம். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல அரிய தகவல்களுக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா மனமார்ந்த நன்றி. நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஆஷாட நவராத்திரி பற்றியும் இந்த அன்னை வாராகியோட புகழை பத்தியும் பேச ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த ஐபிசி பக்திக்கு நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.